ஆரம்பிக்கலாங்களா? எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டுறாதீங்க. சரி, இப்ப என்ன செய்யணுங்க? திமுக தான் எங்களை பாதுகாக்கும். அது ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி, அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோழைகள் போட்டுறாதீங்க. தயவு செய்து போட்டுறாதீங்க. கோழைகளை போய் அதிகாரத்தில் உட்கார வச்சு காலங்காலமாக இப்படி ஏமாந்து கேவலம் இது. பிலிக்ஸே, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸே, போயிடாமா. ஒருத்தன் சொல்ல முடியுதா இந்த நாட்டுல வராது, பிஜேபி வளராது, வளர விட மாட்டோம் என்று சொல்ல முடியுதா ஐயா ஸ்டாலின்? இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டுற. தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டுற. இது அது இல்ல. நாங்க உங்கள்கிட்ட கேட்க போறல, கெஞ்ச போறது கிடையாது. ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சமா. எவன் நாங்கள் வீரர்கள், எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். இது என் நாடு, என் நிலம், என் மண். இது அது இல்ல. இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை எங்க ஊர்க்கா சொல்லு. இந்த என் மண் என் மக்கள் அப்ப புரியல, இப்ப புரியுது. எந்த காரணத்திற்கும் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறவன் எவனோ அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும். இந்த ஒரு விஷயத்துல என் நண்பர் சீமான் சொல்றது அத்தனையும் உண்மைங்கிறேன். பொங்கலா அண்ணன் ஒவ்வொருத்தரா கூட்டு கேக்குறது. மாவீர நாளுக்கு நான் உட்கார்ந்து 25 வெட்ட அண்ணன் என் முன்னாடி பிச்சை எடுத்தாரு. 50,000 போடுங்க, 25,000 போடுங்க. அசிங்கப்படுத்திட்டீங்களா? இந்த 1000 பேர் 1000 ரூபாய் திட்டம் நம்மகிட்ட இருந்தா யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய தேவை கிடையாது. நம்ம கிட்ட மாசம் 10 லட்சம் ரூபாய் இருக்கும். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம். யார்கிட்ட போய் கையேந்தணும்? கட்சிக்கு ஒரு ஃபண்ட் வந்துரும். இந்த நிலைமைக்கு அண்ணன் சீமானை விடக்கூடாது. நம்ம வெள்ள போறோம், கோட்டையை பிடிக்க போறோம், அதெல்லாம் முதல்ல நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அடுத்த கட்டம். முதல்ல கட்சிக்கான வருமானத்தை இந்த 1000 பேர் 1000 ரூபாய் திட்டத்தின் மூலமாக கொண்டு வாங்க. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. எடுப்போம், பிச்சை எடுப்போம். நல்லா காசு தரம்னவெல்லாம் மாநாடு நெருங்குதுன்னு அழைச்சா எடுக்க மாட்டேன். காசு தான் கேட்பாப்ல அப்படின்ட்டு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளியமானேன்னு பேசிக்கிற? காலையில உனக்கு ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி. நான் பயணம் போறேன், வெறியாக்கி விட்டுறாத, புரியுதா? வேற ஏதாவது கேளு. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். அவர் எங்கள் விமர்சனம் உண்டு கலைஞர் மேல. அவர் தமிழ்ல துரோகி, எங்கள் மக்களை கொண்டு, அது வேற. நாங்க கலைஞர் அடிப்போம், எவனுக்கு கூடாது. ஆனா கலைஞர் எவனாவது அடிச்சா நாங்க கேட்போம். அங்க ஒண்ணு பேசுறீங்க, இங்க ஒண்ணு பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. புரியல, அதான் அரசியல். ஆனால் கலைஞரையோ பெரியாரையோ நீ விமர்சனம் பண்ணா நாங்க நிற்போம். இப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? பெரியார் மீது எங்களுக்கு 1000 முரண் உண்டு. பெரியாருடைய மொழிக் கொள்கையை நாங்கள் ஏற்கல. ஆனால் பெரியாருடைய பெண்ணிய விடுதலை, சாதிய விடுதலை, சமூக நீதியை நாங்கள் ஏற்கிறோம். நல்ல பாலிசி, அது நல்ல ஐடியா. அது அப்படியே பண்றதா? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.